as if, as though இந்த இரண்டு தொடர்களும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுபவர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய தொடர்களாய் இருக்கின்றன. இவற்றை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அதை கற்றுக் கொடுக்க தான் இந்த பாடம் உங்களுக்கு. நீங்களும் சரளமாக ஆங்கிலம் பேச விரும்பினால் இறுதி வரை இந்த பாடத்தை பாருங்கள். இப்போது நாம் நேரடியாக பாடத்துக்குள்ளே செல்லலாம். இந்த காணொளியை வழங்குவது எட்வின் ராஜமாணிக்கம், ரத்னா கல்வி நிலையம். இப்பொழுது as if, as though இந்த தொடர்களுடைய அர்த்தத்தை முதலாவது நான் சொல்லுகிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். as if என்றாலும் சரி, as though என்றாலும் சரி, இந்த இரண்டு தொடர்களுக்கும் ஒரே அர்த்தம்தான். அது போல அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இந்த தொடர்களில் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். இந்த பக்கத்துல உங்களுக்கு வாக்கிய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வாக்கியத்தை பாருங்க. இட் லுக்ஸ் as if it's going to rain அப்படின்னு போட்டிருக்கு. அது தோன்றுகிறது, அதாவது இப்பொழுது மழை வருவது போல தோற்றம் அளிக்கிறது. இட் லுக்ஸ் as if it is going to rain. சரியா? இட் இஸ் கோயிங் டு ரெயின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். as ifனா அது போல, இட் லுக்ஸ்னா அது தோன்றுகிறது. மழை வருவது போல தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான். இரண்டாவது வாக்கியம், he behaved as though nothing had happened. அவன் பிஹேவ் பண்ணான், அதாவது நடந்துக்கிட்டான். எப்படி நடந்துக்கிட்டான்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிட்டான். அதாவது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முக்கியமான அல்லது ஒரு பெரிய காரியம் நடந்திருக்குது, அல்லது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்குது. ஆனாலும் கூட ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் ரொம்ப கூலா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள். சரியா? as though nothing had happened. ரைட். அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம். லிண்டா ஸ்பீக்ஸ் as if she were a boss. சரியா? she were a bossனா என்ன அர்த்தம்? அவ ஒருவேளை முதலாளி மாதிரி அப்படின்னு அர்த்தம். as if அப்படின்னா அது போல. லிண்டா அது மாதிரி பேசுறா. லிண்டா ஸ்பீக்ஸ் அது மாதிரி பேசுறா. லிண்டா ஒரு பாஸ் மாதிரி பேசுறா, ஆனா உண்மையில அவ பாஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, he spends as if he were a millionaire. சரியா? he spends-னா அவன் செலவழிக்கிறான். எது போல? அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனை போல செலவழிக்கிறான் அப்படின்றது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இப்ப கற்பனையான ஒன்றை குறிக்கும் போது இது மாதிரி நம்ம ஈஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? வேர் யூஸ் பண்றோம். he is a millionaire அப்படின்னு சொல்லாம இங்க என்ன போட்டிருக்காங்க? he were a millionaire. அது ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலை. அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனை போல, அது ஒரு கற்பனை தானே. அதனால அது போல அவன் பணத்தை செலவழிக்கிறான். ஸ்பென்ஸ் அப்படின்னா பணத்தை செலவழிக்கிறான் அப்படிங்கிறது பொருள். சரியா? இந்த வாக்கியங்களை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த தொடரையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு தொடரையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு அதிகம் பயன்படும். நீங்கள் சாதாரணமாக ஆங்கிலம் பேசாம கொஞ்சம் நல்ல லெவல்ல, அடுத்த லெவல்ல சரளமாக ஆங்கிலம் பேசுவதற்கு இவை அதிகமாக பயன்படும். ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காணொளி பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் இதற்கு லைக் கொடுங்கள், ஷேர் பண்ணுங்க. இதுக்கு எங்க சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் நாங்கள் அதிகமான காணொளிகளை உங்களுக்கு வெளியிட முடியும். உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.